வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, பாலைவன ரோஜாங்கிற அடினியம் பற்றி தான் பார்ப்போம். பாருங்கள், இந்த அடினியம் நான் விதை போட்டு முளைக்க வச்சது. பாருங்கள், இப்போ விதை வந்திருக்கு. 3 வருஷம் ஆச்சு. அழகாக அப்பப்போ பூ பூத்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ விதை வச்சுருக்கு. அதை தான் உங்கள்கிட்ட காட்டலான்னு வந்திருக்கேன். பாருங்கள், இதில் ஒரு 2 காய், இங்கே ஒரு 2 காய் இப்போ விதை வச்சுருக்கு. இது மாதிரி தான் நாமக்கல் ஒரு கேம்புக்கு போயிருந்தேன். அங்கே இப்படி அடினிய விதை இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்தால் முளைக்க போட்டேன். அதில் ஒரு 4 செடி வந்தது. நிறையா செடி முளைச்சது, ஆனால் அழுகி போயிட்டு அதில் 4 செடி தான் பெருசாக வந்தது. அதில் இந்த ஒரு செடி தான் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ அப்பப்போ பூத்துக்கிட்டே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் தாண்டிடுச்சுன்னு நினைக்கேன். பாருங்கள், கேடக்ஸு இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இப்போ தான் காய் வச்சுருக்கு. பாருங்கள், நல்லா காய் வச்சுருக்கு. இது இன்னும் பெருசாகணும். உள்ளே பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அந்த இதை விதைகளை போட்டு லேசாக கொக்கோ பிட்டில் போட்டு தண்ணி தெளித்து விட்டோம்னா அப்படியே வரும். தண்ணி லேசாக கொடுத்தா போதும், முளைச்சி வந்துடும். இது கட்டிங்லேயும் வளர்க்கலாம், இப்படி விதை போட்டும் வளர்க்கலாம். இந்த தடவை விதை வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இது மாதிரி பாலைவன ரோஜாவை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.